கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் உங்களை இந்த காணொலியில் சந்திப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஏன் என் டெஸ்டிமோனியாக உங்களிடத்தில் பேசக்கூடாது என்று தான் இது என்னுடைய டெஸ்டிமோனியாக நான் உங்களிடத்தில் பகிர்ந்துக்கிறேன். நான் வாழ்ந்த வாழ்க்கை என்பது ஐ வாஸ் born with a silver spoon in my mouth அப்படின்னு சொல்லலாம். ஏன்னாக்கா எங்கள் அப்பா ஒரு பணக்காரர், அவர் ஒரு பிஸ்னஸ்மேன். அவர் அடிமட்டத்திலேருந்து தான் அவர் வெளியில் வந்தார். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஐ வாஸ் ஜஸ்ட் ஜாலி குட் ஃபெலோ. ஏன்னா என்னை சுற்றி நிறைய நண்பர்கள் இருப்பார்கள். என்னை நண்பர்கள் இருந்ததுனால எல்லா விதமான பழக்கங்களும் இருந்தது. இந்த பழக்கத்தில் நான் அது தப்புன்னு நான் நினைக்கல. காரணம் என்னன்னாக்கா, எனக்கு அந்த குற்ற உணர்வு வரல. எனக்கு அந்த குற்ற உணர்வு வராததுனால ஐ வாஸ் என்ஜாயிங் மை லைஃப். நான் என் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து கொண்டிருந்தேன். அன்பான அம்மா, அன்பான அப்பா. எங்கள் அப்பா எப்போவுமே எங்களுக்கு எப்படின்னா சொல்வார், ஹெட் கோயிங் பிஸ்னஸ் இல்லை, ஏதாவது ஒன்று காரியம் ஏதாவது ஒன்று நடந்துட்டுனாக்கா அந்த காரியத்தை குறித்து நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வளர்த்த ஒரு தகப்பன். அந்த தகப்பன் எங்களுக்கு அவங்களுக்கு 4 பிள்ளைங்க, 2 ஆண் பிள்ளை 2 பெண் பிள்ளைங்க. அதில் மூத்தது எங்கள் அண்ணன், 2வது நான், 2 தங்கைமார்கள். ஒரு நாள் எங்கள் அப்பா இறந்த பிற்பாடு தான் நான் எந்த நிலையில் நிற்கிறேன்னு என்னால் உணர முடிஞ்சுது. ஆஸ் யூஷுவல் போஸ்ட் பில்லர்னு சொல்லுவாங்க. ஒரு சுருவத்துக்கு மற்ற சுருவத்துக்கும் நான் ஓடி அலைஞ்சிட்டு இருந்தேன். எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா, இப்போ எந்த புனிதர் ஏதாவது உதவி செய்ய மாட்டாங்களான்னு ஓடிக்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு பாதிரியார் எனக்கு சொன்ன வசனம் தான், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதியும் தேடு, இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். அது என்ன முதலாவது தேவனுடைய ராஜ்யம்? ஏன் நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறேன், கம்யூனியன் வாங்குகிறேன். அந்த கம்யூனியன் என்னன்னு எனக்கு தெரியாது. கம்யூனியன் வாங்குகிறேன், பாவ சங்கீர்த்தனம் பண்ணுறேன். இப்படிலாம் நான் இருந்த பட்சத்தில் அப்போ தான் முதலாக என் கேத்தலிக் சர்ச்சை விட்டு பிற சபைக்கு நான் போக ஆரம்பிச்சிட்டேன். பிறர் வீட்டில், இன்றைக்கி எங்கள் வீட்டில் ப்ரேயர் மீட்டிங்னாக்கா ஓட ஆரம்பித்தேன். விசேஷ விதமாக நான் முதல்ல 1997 நான் சாலக்குடின்ற ஒரு கேரளாவில் ஒரு ஊர் இருக்குது. அங்கே கேத்தலிக்ஸ் நடக்கிற ரெட்ரீட் சென்டர் இருக்குது. அங்கே போக என்னுடைய கோபிரதர் என்னை அழைச்சிட்டு போனார். அங்கே நான் சந்தித்தது தான் எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தது. அங்கே பிரசங்கித்தவர்கள் எல்லாருமே ஃபாதர்ஸ் கிடையாது, எல்லாமே லே ப்ரீச்சர்ஸ். குடிகாரன், பில்லி சூனியம் செய்கிறவன், மந்திரவாதி, இப்படிப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய வசனத்தை எடுத்து சொல்லுவதை கேட்டு தென் ஆர்வமாகி இந்த தேவ வசனத்தை நான் படிக்க ஆரம்பித்தேன். முதலாவது இந்த தேவனுடைய ராஜ்யத்தை தேட ஆரம்பித்த பொழுது தான் ஆண்டவர் எனக்கு ஒன்று காமிச்சார். என்னுடைய ஷோகேஸில் விலை உயர்ந்த, நான் எம் சோஷியல் ட்ரிங்கர், சோஷியலாக சாப்பிடுவேன், என் ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிடுவேன், என் சொந்தக்காரங்களோடு சாப்பிடுவேன், ஏன் எங்கள் அப்பா கூட சாப்பிடுவேன். ஏன்னா எங்கள் அப்பா தப்புன்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. அதனால் நான் என் ஷோகேஸில் கிட்டத்தட்ட ஒரு 15-20,000 ரூபா ஒர்த்தில் சரக்கு வச்சுருந்தேன். என்னை தொட்ட வசனம் தான் இதை மாற்றத்தை கொடுத்தது. அந்த வசனம் என்னன்னாக்கா 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகியால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஐயையோ, இந்த வசனம் என்னை அப்படி படக்குன்னு குத்துச்சு. என் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்குது. நான் நினச்சிட்டு இருந்தது இங்கே சர்ச்சுக்கு போனதான் ஆலயம், இல்லை சபைக்கு போனதான் அது ஆலயம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வசனம் தான் நீ தேவனுடைய ஆலயம் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தது.
இந்த தேவனுடைய ஆலயத்தை நான் எப்படியெல்லாம் கெடுத்தேன் என்பதை லிஸ்ட் போட்டு ஆண்டவர் காமிச்சார். ஆஹா, ஏன்னா நான் ஒரு முன்கோபி. அந்த காலத்தில் முன்கோபின்னாக்கா, நான் கார்லேயோ ஒரு ஸ்கூட்டர்லேயோ எங்கேயாவது போனாக்கா, தப்பாக ஆட்டோ டிரைவரோ மற்றவங்களோ செஞ்சாங்கனாக்கா A to Z கெட்ட வார்த்தை பேசிடுவேன். அப்போ இந்த ஆலயத்தில் இயேசு இருந்தாரா? இல்லை. யார் உட்காந்துட்டு இருந்தார்? உள்ள அசுத்த ஆவி தான் உட்காந்துட்டு இருந்திருப்பான். அப்போ தான் உணர்ந்தேன், ஆஹா, என் வாலிப பிள்ளைகளாக இருக்கிற என் 2 மகள்களை வைத்துக்கிட்டு நான் கூச்சம் இல்லாமல் அசுத்த வார்த்தைகளை பேசுவேன். இது சாட்சியாக உங்களுக்கு சொல்கிறேன். காரணம், அவங்களுக்கும் அது என்னன்னு தெரியாது. ஆனால் நான் பேசுனது எனக்கு தெரியும், இவ்வளோ அசுத்தமான வார்த்தைகள். அப்போ இந்த வார்த்தை, இந்த தேவனுடைய வசனம் என்னை தொட்ட உடனே அதுக்கு இன்னொன்று 1 கொரிந்தியர் 3:16 என்ன சொல்லுது? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அங்கேயே ஒரு இது வச்சு சொன்னாரா? அப்பா, நான் கெடுக்கணும்னு இல்லை, உன்னுடைய இதுவே. அப்போ குடிப்பது தப்பு, அது ஒன்று போதுமே. நான் பேசுகிற வார்த்தைகள் பிறரை காயப்படுத்துகிறது, அது ஒன்று போதுமே. இப்படியாக நினைக்கும் பொழுதுதான் இந்த தேவனுடைய ஆலயத்தை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்போதான் ஞானஸ்தானத்தை பற்றி பேசினார். ஞானஸ்தானத்தின் மூலமாக தான் நீ பரிசுத்த ஆவியானவர் பெறுவார். ஆவியானவர், திரியேக தேவனாகிய ஆவியானவர் உனக்குள்ள இருந்தாதான் நீ ஆலயமாக இருக்க முடியும்னு அவர் சொன்னார். அந்த ஆலயமாக இருக்கிறதுக்கு நான் என்னென்ன முயற்சி செய்யணுமோ, என் பொண்ணு ஒரு சாட்சி சொல்லும்போது சொன்னான், எங்கள் அப்பா சாலக்குடி போயிட்டு வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னார். எங்கள் அப்பாவுடைய குணம் எனக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் நாளில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவார், டக்குன்னு பேக் அடித்து பழையபடி இருப்பாருன்னா. ஆனால் நான் எங்கள் அப்பாவை பார்த்ததில் ஒரு நாளைக்கு மறுநாள் மாற்றங்களே இல்லாமல் இன்னும் வைராக்கியமாக தான் போனார் ஒழிய அவர் பின்னிட்டு திரும்பலை. இது எனக்கு அற்புதமான சாட்சிய இளைய மகள் மூலமாக கிடைத்தது. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, அப்போ நம்ம வி ஆர் கோயிங் இன் அ ரைட் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வசனங்களை பற்றி கொண்டு இந்த சரீரத்தை தேவனுடைய ஆலயமாய் நான் மாற்ற முயற்சித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய சாட்சி சொல்லிக்கிட்டு போகலாம். இந்த சாட்சியில் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. ரோட்டில் நான் ஸ்கூட்டரில் போயிட்டுருக்கேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தம் பெற்று அபிஷேகம் பெற்று நான் ஸ்கூட்டரில் போயிட்டுருக்கேன். ஒரு ரோட்டில் ஒரு நடு ரோட்டில் கிளை ஒடிஞ்சு, பெரிய கிளை, கிட்டத்தட்ட ஒரு 7 அடி இருக்கும். அதனுடைய உடஞ்ச கூறு கீழே நோக்கி இருக்கு. யாராவது நடந்து போகிறவங்க தலையில் விழுந்தோன்னா அது குத்தி காயப்படுத்திடும். கொஞ்சம் தூரம் ஸ்கூட்டரில் போய் திருப்பி வந்து கிளச்சை பிடிச்சிக்கிட்டு அது மேலே கை வச்சு அது கீழே விழுந்துருச்சு. தூரத்துலேருந்து ஒரு கார் வந்துட்டு இருந்தது. சரி சொல்லிட்டு நான் நடு ரோட்டில் நிற்கிறேன்னு அதை தூக்கி போட்டேன். அங்கே ஒரு வாட்ச்மேன் அந்த கேட்டுக்கிட்ட நின்றுருந்தார். அவரை பார்த்து அதை எடுப்பா அப்படின்னேன். அவர் ஏஞ்சி வரத்துக்குள்ளே இந்த அம்மா காரில் ஒரு லேடி வந்தாங்க. அவங்க கேட்டாங்க, ஏன் என் வண்டி முன்னாடி போட்டேன்? இல்லைம்மா, மேலே அதெல்லாம் நான் பார்த்தேன், நீ நல்லது தான் செய்கிற, ஆனால் என் வண்டிக்கு முன்னாடி ஏன் போட்ட அப்படின்னு அவங்க என்னை காயப்படுத்தினாங்க. எனக்கு உடனே பிறவி குணம்னு சொல்லுவாங்களே, அந்த கோபம் வந்துடு. ஏம்மா, உன் காலில் இது பிரேக் இருக்கா இல்லையா? நீ தூரத்தானே உன் வண்டி மேலே போடல, இப்படிலாம் ஆர்கியூ பண்ணிட்டு பா அப்படின்னு வந்துட்டேன். கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பேன். அப்போ ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டார். அவ எரிச்சலில் வரா. நீ சாந்தமா சாரிமான்னு சொல்லியிருந்தேன்னா உனக்குள்ளே இருக்கிற நான் அந்த எரிச்சலினாவே துரத்தியிருப்பேன். ஆனால் நீ எரிச்சல் பட்டதுனால அந்த அம்மா கிட்ட இருக்கிற எரிச்சல் உன்கிட்ட இருக்கிற எரிச்சலை பார்த்து ஹாய்ன்னு சொன்ன மாதிரி இருந்தது. நான் உன்னை விட்டு வெளியே போயிட்டேன் அப்படின்னாரு. ஐயோ ஆண்டவரே, நமக்கு தெரியாமல் கோவப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இனிமேல் அந்த மாதிரி செய்ய மாட்டேன், கோவப்பட மாட்டேன், என்னை விட்டு விலகிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டோம்ல ஒரு சமாதானம் கிடைச்சிது. இது ஏன் சொல்கிறேன்னாக்கா, என்னை ட்ரீட் பண்ணவர், என்னை படம் போடுறவர் என் ஆவியானவர். இந்த வசனம் என்னை முதல்ல தொட்டதுனால தான் நான் உங்களுக்கு என் டெஸ்டிமோனியில் இந்த முதல் வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கு. ஒவ்வொருவருடைய தேவனுடைய ஆலயம்னு நினச்சிங்கனாக்கா நம்ம நாட்டில் சமாதானம் இருக்கும்.
முதல்ல கிறிஸ்தவர்களாகிய நாம் சமாதானம் பெறணும்னாக்கா உங்கள் சரீரத்தை தேவனுடைய ஆலயமாக பாருங்க. கோபம் இருக்கக்கூடாது, எரிச்சல் இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறாரு ஆவியானவர். அப்படின்னாக்கா தேவையில்லாத பார்க்கக்கூடாது. அதனால நான் உங்களுக்கு சொல்றது இதுதான், இந்த ஆலயத்தை நீங்கள் ஆலயமாக வைங்க. ஆலயத்தில் யார் இருக்கணுமோ அவரை அங்கீகரித்து மகிமைப்படுத்துங்க. உங்கள் ஆலயத்தில் தேவன் இருந்தால்தான் அது ஆலயம். தேவன் இல்லைன்னாக்கா அது ஆலயம் இல்லை. அதனால் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு தேவனே, உங்களுடைய பரிசுத்த பிரசனத்துக்காக என்னுடைய டெஸ்டிமோனியை நான் சொன்னதற்காக ஸ்தோத்திரம். இதிலிருந்து யாருடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கும் என்பதை நீங்கள் ஆண்டவரே நீர் வாசம் செய்கிறதுல வெளிப்படுத்துங்க. நீர் பேசுகிற தேவன், நீர் பேசுகிற தேவனாய் இருக்கிறபடியினாலே ஒவ்வொரு நாளும் பேசி வழி நடத்துகிற தேவன், சத்தியத்தை சத்தியமாய் உணர்த்துகிற தேவன். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நாங்கள் விடுதலையாவோம். இதோ காண்கிறவர்கள் இந்த சத்தியத்தை கேட்டு அவர்கள் விடுதலை பெற்று அவர்கள் சரீரத்தை தேவனுடைய ஆலயமாக பாதுகாக்க கிருபை தாருங்கள். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.